Hello friends, welcome to Kiwi's Kitchen. இன்னைக்கு நம்ம Kiwi's Kitchenல வீட்ல இருக்க ரெண்டு things யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த பர்ஃபி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான things நிலக்கடலை ஒரு கப் எடுத்துர்க்கேன். அதை நல்லா வறுத்து அதை தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இந்த ஒரு கப் சர்க்கரையை நம்ம pan-ல நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிலக்கடலையை நான் மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சர்க்கரையை நம்ம தண்ணி சேர்த்தாமல் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு ஒரு பாகு ஸ்டேஜில் இது கிடச்சிரும். நீங்கள் தண்ணி வேணால் சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திங்கன்னா இது ஒரு 3-4 நாளுக்குள்ளே நம்ம சாப்பிட்றணும். தண்ணி சேர்த்தாமல் செஞ்சிங்கன்னா நீங்கள் 10 days கூட ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும் நமக்கு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க நிலக்கடலையை இதில் சேர்த்திக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை, இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் நான் ஆயில் தடவிருக்கேன். அதில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற மிக்ஸிங்கை நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம இதை நல்லா சமன்படுத்திக்கலாம். இப்போ இது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. இது சூடு ஆறுறதுக்குள்ளே நீங்கள் இதை கட் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு இது கெட்டி ஆயிரும். இப்போ சூப்பரான கடலை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.